வெல்கம் டு ஜிகே அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த தமிழினுடைய டெட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் அந்த ஆன்சர்ஸ் டிஸ்கஷன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்ட் 1ல் நம்ம வந்து ஒரு 150 கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கோம். அது வந்து பார்ட் 1. ஓகேங்களா? பார்ட் 1 பார்க்காதவங்க இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து அந்த லிங்க் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அதை பார்த்துக்குங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஒரு 150 கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 5 செட்டு. ஓகேங்களா? 5 செட்டு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 150 கொஷின்ஸு பார்த்துக்குங்க. ஸோ இதில் நம்ம ஒரு 5 செட்டு வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ரைட். இப்போ நம்ம தமிழில் வந்து என்ன எடுக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு புறநானூறு தொடர்பான ஒரு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. பாருங்கள், புறநானூறு ஊவே சாவால், ஊவே சுவாமிநாதன் இருக்கார் இல்லையா, அவரால் அச்சில் பதிப்பித்து வெளியிடப்பட்ட ஆண்டு கேட்குறாங்க. ஊவேசா அவர்களால் அச்சில் பதிப்பித்து வெளியிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருக்குமே தெரியும் என்னது, 1894. 1894 தான் என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு இந்த புறநானூறு வந்து அச்சில் வந்து பதிப்பித்தவர் யார்? ஊவேசா. ரைட். பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைவது டேஷ். அதாவது ஒரு பாடலினுடைய தொடக்கத்திலிருந்து கடைசி முடிவு வர நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைவது இந்த பொருள்கோள்னு இருக்குது. ஓகேங்களா? ஸ்பெஷலாக வந்து டெட்டுக்காகவே ரெடி பண்ணியிருக்கிற இந்த ஒரு கொஷின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம டிஎன்பிசியில் இந்த மாதிரி கொஷின் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு சிலபஸில் இல்லை. இங்கே டெட்டு பொறுத்தவரை நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரைட். இது வந்து நம்மளுக்கு டெட்டுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணுற கொஷின்ஸு. ரைட். சில கொஷின்ஸ்லாம் நம்ம ரெண்டுமே டிஎன்பிசிக்கும் யூஸ் ஆகும், டெட்டுக்கும் யூஸ் ஆகும். இது ஸ்பெஷலாக டெட்டுக்குன்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு கொஷின். நெக்ஸ்ட்டு, வள்ளி படித்தனல் இதனுடைய இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. வள்ளி படித்தனனுடைய இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இலக்கண குறிப்புனா நமக்கு டைரெக்டாக புக்கு இதில் இருந்து கேட்டிருக்க ஒரு கொஷின் தான் இது. ஆன்சர் வந்து முற்றெச்சம். ஓகேவா? இது அடிக்கடி கேட்குற கொஷின், ரொம்ப முக்கியமான கொஷின். டிஎன்பிசி ப்ளஸ் டெட் ரெண்டுத்துக்குமே கேட்கக்கூடிய கொஷின். ஓகேங்களா? டிஎன்பிசி ப்ளஸ் டெட்டு, டிடின்னு வச்சுக்கலாம் ஒரு ஷார்ட்கட்டாக, டிடி. இது வந்து வெறும் டிஎன்பிசிக்கு மட்டும்தான் கேட்குற கொஷின். முன்னாடி கொடுத்தது பொருள்கோள் கேட்குறது. இது வந்து ரெண்டுத்துலேயுமே கேட்கக்கூடிய ஒரு கொஷின். நெக்ஸ்ட்டு, பாரதமணி, பாரத தேவி ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார்? பாரதி மணி, பாரதி தேவி ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட். யாருங்க? கூப்பா ராசகோபாலன். கூப்பான்னு சொல்லுவாங்க. கூப்பா ராசகோபாலன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். டிஎன்பிசி டெட்டு ரெண்டுத்துலையுமே கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ரைட். மறுபடியும் ஒரு வாட்டி வாசிரவா. பாரதமணி, பாரத தேவி ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் கூப்பா ராசகோபாலன். ரைட். புக்கில் இருக்க டைரக்ட் கொஷின். நெக்ஸ்ட், வன்மையிலனோர் வறுமை இன்மையினார் நின்மை இலானோர் செருநரின்மையால் என்று சிறப்பிக்கப்படும் நாடு. ரைட். நம்மளுக்கு வந்து இந்த நாடு தொடர்பான கேள்விகள் வந்து தமிழ் புத்தகத்தில் இருக்குது. ஓகேவா? இந்த ஏமாங்கத நாடு, தென்பாண்டி நாடு, கோசலை நாடு, சோழவள நாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஒவ்வொன்றும் எது எதுக்குன்றதை எழுதி வச்சுக்கோங்க. எந்தெந்த நூல்களில் குறிப்பிடுறாங்கன்னு எழுதி வச்சுக்கோங்க. இது ரொம்ப உங்களுக்கு முக்கியமானது. எந்தெந்த நூல்களில் குறிப்பிடுறாங்க, அதனுடைய ஆசிரியர் யார், ஓகேங்களா, அந்த நாட்டினுடைய வளத்தை எதுக்காக குறிப்பிடுறாங்க, ஒப்பிடுறாங்கன்னு வச்சுங்க. பெரும்பாலும் வந்து இந்த நாட்டின் வளம் தொடர்பான கேள்விகள் வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. நாட்டினுடைய வளத்தை மட்டும் நம்மளுக்கு வந்து எடுத்து கேட்குறாங்க. அதுலேருந்து இந்த ஒரு பொருள் கொடுத்து சிறப்பிக்கப்படும் நாடு எது அப்படின்னு கூட கேட்குறாங்க. ஸோ இது தொடர்பாக ஒரு அனாலிசிஸ் பண்ணதில் உங்களுக்கு இந்த ஃபேக்ட் எடுத்து கொடுக்குறேன். அப்போது இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்துருவோம். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு கொஷின். என்னது, நம்மளுக்கு 30 ரைட். ஒரு சின்ன சேஞ்சு. இந்த பாரத மணி, பாரத தேவி ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் கூப்பா ராசகோபாலன். கரெக்டு. ரைட். இதில் நான் என்ன சொல்லியிருந்தேன், இல்லை சேஞ்சஸ்லாம் எதுவும் இல்லை. நாடு தொடர்பான ஒரு கேள்வின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ரைட்டு. இதில் வந்து கோசலை நாடு,
இதுதான் இதுக்கான ஆன்சர். இதுக்கான ஆன்சர் வந்து கோசலை நாடு. ஓகே, அடுத்து பாருங்கள், பொருத்தமற்ற, நல்லா பாருங்கள் கொஷினை நல்லா கவனிங்க, பொருத்தமற்ற, ஓகேவா, ரைட், இணையை தேர்ந்தெடு. இந்த மாதிரி கொஷனுக்கு நான் என்ன சொல்லுங்க, முதல்ல பொருத்தமானதை கண்டுபிடிச்சிருங்க, அப்புறம் பொருத்தம் இல்லாதது நம்மளுக்கே தெளிவாக வெளியே வந்துடும் ஆன்சர். இப்போ 3 வந்து கண்டிப்பாக பொருந்தி இருக்கும், ஒன்று பொருத்தம் இல்லாமல் இருக்கும். பொருத்தம் இல்லாத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் பொருந்தி இருக்கிறத கண்டுபிடிக்கிறது ஈஸி. ரைட்டா, புரியுது இல்லை? ரைட், வாங்க பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க நம்மளுக்கு. கூடை வேய்ந்தான், கூடை வேய்ந்தான், கரெக்டு. பால் பருகினான், கரெக்டு. கூடை வேய்ந்தான்னா வரும், தப்பு. பசு கதரும், கரெக்டு. சேவல் கூவும், கரெக்டு. அப்போ நம்மளுக்கு பருகினான் கூவும் இது ரெண்டும் ஈஸியாக போயிடுச்சு. ஆனால் இங்கே பொருத்தமற்றது கேட்டிருக்காங்க, அப்போ இது வந்து ஆன்சர் கிடையாது. நம்மளுக்கு இதுதான் டவுட் வருது. பசு கதரும், கூடை வேய்ந்தான், கூடை முடைந்தான், கரெக்ட் இல்லையா? அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதுங்களா? ரைட், இந்த 2 ஆப்ஷனும் கண்டிப்பாக வராது, ஏன்னா இது சரியான ஆன்சரு. நம்மளுக்கு பசு கதரும்ன்றதும் கரெக்டு, கூடை வேய்ந்தான்ன்றது தப்பு. அப்போ அவங்க கேட்டது எது தப்பானதுன்னு கேட்டிருக்காங்க. பொருத்தமற்ற இணைன்றப்ப ஆப்ஷன் ஏ. அடுத்த பொசிஷன் பாருங்க. ஆத்தி மாலை அணிந்த மன்னன் யார்? இது அத்தி மாலையா ஆத்தி மாலையான்னு ஒரு டவுட் இருக்கு. அத்தி மாலை ஆத்தி மாலைன்னு இருக்கு. ஆத்தி மாலைன்னு கொடுத்துருக்காங்க. அத்தி மாலைன்ற மாதிரி புக்கில் நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு வாட்டி இதை மட்டும் ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள், அத்தி மாலையா ஆத்தி மாலையா அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த நூலில் வருதுன்னு சொல்லுங்கள், ஓகேங்களா? கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுங்க, ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கொஷினுக்கான ஆன்சரும் தெரியும், இது தொடர்பாக கேட்கக்கூடிய ஆன்சருக்கும் உங்களால் விளையடிக்க முடியும். ரைட், இந்த மாலையை அணிந்த மன்னன் யாருன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? யார் நம்மளுக்கே தெரியும், சோழ மன்னன். சோழ மன்னன் எந்த நூலில் இதை குறிப்பிட்டிருக்காங்கன்றதை கமெண்டில் போடுங்க, சரியா? ரைட், ஒரு கொஷினுக்கு ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் எடுத்துக்கங்க. அதாவது அந்த கேள்விக்கான டைரெக்டான ஆன்சர் எது, இந்த கேள்வியை இன்னும் எப்படி கேட்கலாம் அப்படின்னு குறிப்பெடுத்து வச்சா மட்டும்தான் நீங்கள் வரும் தேர்வில் மார்க் வாங்க முடியும். ரைட், டேஷில் மட்டுமே உயிரெழுத்துக்களின் சொல்லில் இடையில் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்குமா? அதாவது வந்து முதலில் வரும் எழுத்துக்கள், இடையில் வரும் எழுத்துக்கள், இறுதியில் வரும் எழுத்துக்கள். முதல், இடை, இறுதி, இந்த 3த்துக்குமே தனித்தனியாக எழுத்துக்கள் உண்டு, ஓகேங்களா? இடையில் மட்டுமே வரும் எழுத்து ஒன்று உண்டு, எது? அக்கு. இடையில் மட்டுமே வரும் எழுத்து உண்டு இல்லையா? ரைட், இப்போ இந்த டாபிக் வருவோம். ரைட், இது 3மே ரெஃபர் பண்ணி வைங்க, யூஸ் ஆகும். டேஷில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். எதில்? நம்மளுக்கு அளவடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஓகே, கிளியர். நேற்று இரவு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். நம்மளுக்கே நல்லா தெரியும், எழுதுறப்பவே நம்ம படிச்சிருப்போம், நேற்றிரவு. இது வந்து புணர்ச்சி விதி மூலமாக படிக்கணும். நான் உங்களுக்கு இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுக்குறேன், எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி சில வார்த்தைகள் வந்து நம்ம பழக்கத்தில் எழுதுவோம் இல்லையா? நேற்றிரவு, இதுக்கு தான் நம்ம எழுத சொல்கிறது, ஓகேங்களா? ஆசிரியர் கிளாஸ் எடுக்கிறப்ப என்ன பண்ணணும், எழுதணும்னா நம்மளுக்கு அந்த வார்த்தைகள் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளை அறியாமையே அதனுடைய எழுத்துக்கள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நம்ம புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா இதை நீங்கள் படிக்கவே வேணாம். புணர்ச்சி விதியே உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, என்ன நேற்றிரவுன்னு ஈஸியாக போட்டுடலாம். நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. புத்தகம் வாசிக்கிற பழக்கமும், நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்கிறேன், ஜென்ரலாக புத்தகரை வாசிக்கிற பழக்கமும் எழுதுகிற பழக்கமும் காண்டி இருந்தது அப்படின்னா உங்களை அறியாமலேயே இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கு? இந்த சேர்த்து எழுதுக்கு மட்டும் கிடைக்கும். ஓகே, சிலது கொஞ்சம் விதிவிலக்கு உண்டு, அது நம்ம விதி வச்சு புணர்ச்சி விதி வச்சு போடுற மாதிரி இருக்கும். பட் எனியோ ஆஸ் அ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் படிக்கிறவங்க நம்ம அதையும் பார்க்க போகிறோம். பட் இது ஒரு இயல்பாகவே போடக்கூடிய கேள்வின்னு சொல்கிறேன். ரைட், நேற்று எளிமையான கொஷின். ரைட், அடுத்து பாருங்கள். இசை, குறிப்பு, பண்பு என்னும் பொருள்களுக்கு உரியதாய் வரும் சொல். ஒரு சொல் வந்து எல்லாத்துக்குமே, இசை, பண்பு, குறிப்பு எல்லாத்துக்குமே வரும்னா அது வந்து என்ன வரும்? எல்லாமே வந்து உரியதாய் வரும் சொல் வந்து உரிச்சொல். இதுக்கான ஆன்சர் வந்து உரிச்சொல்.
அடுத்து முனைவர் சா ரா அரங்கநாதன். யார் அரங்கநாதன்? அரங்கநாதன் விருது எதுக்கு தராங்க? லைப்ரரி, அதாவது நூலகருக்கான விருது. நூலகருக்கான விருது கொடுக்குறாங்க. லைப்ரரி ரிலேட்டடான ஒரு பேர் வரும் இல்லையா? ஓகே, இது தொடர்பான உலக அளவில் ஒரு பேர் ஒன்று வரும். அது என்னன்றதை ரெஃபர் பண்ணுங்கள், கமெண்டில் போடுங்க. உலக அளவில் அரங்கநாதன், அதாவது வந்து இந்தியா அளவில் அந்த லைப்ரரி ரிலேட்டடாக அரங்கநாதன் ஒருத்தர் வருவார், உலக அளவில் ஒருத்தர் வருவார். அவர் யாருன்னு போடுங்க பாருங்கள். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு என்ன இதுக்கு நூலகர். எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கொஷின். முனைவர் சாரா அரங்கநாதன் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? அப்போ அரங்கநாதன் எதை தொடர்புடையவர்? ஒரு லைப்ரரி, புத்தகம் தொடர்புடையவர். அப்புறம் நூலகர் என்ற ஆன்சரை ஈஸியாக போட்டுடலாம். இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கொஷின் இருக்குது. அதாவது உலக அளவில் வந்து இந்த லைப்ரரி தொடர்புடைய அரங்கநாதன் மாதிரி இன்னொருத்தர் இருக்கார் உலக அளவில். அவர் யாருன்னு கண்டுபிடிங்க, ஆன்சரை போடுங்க. நெக்ஸ்ட்டு, முற்றிய லுகர சொல் எது? முற்றிய லுகர சொல் எது? முற்றிய லுகரம். எஃகு கிடையாது, புகு கிடையாது, மாடு கிடையாது. அப்போ பந்து தான் ஆன்சர். பந்து வருமா புகு வருமா? இல்லை, இதுவும் டவுட்டாக தான் இருக்குது. பந்து வருமா புகு வருமா? கண்டிப்பாக இது ரெண்டும் வராது. புகு வருமா பந்து வருமா? புகுந்து. அப்போ பந்து கரெக்டு, புகு தான் தப்பு. அப்போ ஆன்சர் வந்து முற்றிய லுகர சொல் வந்து புகு தான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து என்ன? புகு தான் ஆன்சர். முற்றிய லுகர சொல் புகு. ரைட். அடுத்து பாருங்க, மு மேத்தா சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். மு மேத்தா சாகித்ய அகாடமி பெற்ற பொருள் வந்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய டிஎன்பிசி ப்ளஸ் டெட்டு கொஷின். டிஎன்பிசிலலாம் பல வாட்டி கேட்டிருக்காங்க இந்த கொஷின். மு மேத்தா அவர்கள் மு மேத்தா சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் வந்து அவருக்கு எந்த விருதுக்காக, எந்த நூலுக்காக கொடுத்தாங்க? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஓகேங்களா? ரைட். அதே போல் இந்த கண்ணீர் பூக்கள், சோழ நிலா, மகுட நிலான்றது எந்த ஆசிரியனுடைய நூல்கள்? அதை வந்து கண்டுபிடிங்க, கமெண்டில் போடுங்க. ரைட். 44. ஆமந்திரிகை என்பது டேஷ். ஆமந்திரிகை என்பது டேஷ். டைரக்டான புக் கொஷின் இது. ஆமந்திரிகை என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஒன்றும் கிடையாது, இடக்கை வாத்தியம். இடக்கை வாத்தியம். இடக்கை வாத்தியம் தான் ஆமந்திரிகை அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அடுத்து பாருங்கள், தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னனதே என கூறியவர் யார்? எப்பவுமே இந்த மாதிரி என கூறியவர் யாரை குறிப்பிடுகிறார்? இந்த பேர் வச்சு ஒரு குறிப்பு வர்றதுனாவே அது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கம்பராமாயணமாக இருக்கும். கம்பராமாயணத்தில் தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி என குறிப்பிட்டவர் யார், யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இது தொடர்பாக ஒரு 20லேருந்து ஒரு 22 கொஷின்ஸ் நம்மளுக்கு இருக்குது இந்த மாதிரி குறிப்பு வர்றது. 22 கூட வராது, ஒரு 20 கொஷின் தான் வரும். ரஃபாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஷின் வரும். நான் தொகுத்து வேணா கூட ஒரு வீடியோ தரேன். வெறும் கம்பராமாயணத்தில் மட்டும் மேற்கோள்கள் வச்சு, பெயர்கள் வச்சு யார் யாரை குறிப்பிடுகிறார், இது யாரை, இந்த பெயரால் குறிப்பிடப்படுபவர் யார், இந்த தொடரில் இந்த சொல் யாரை குறிப்பிடுகிறது, என குறிப்பிட்டவர் யார், சரியான கேள்விகள் இதிலேருந்து கேட்டிருக்கு. ஆனால் இதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? கேட்ட கேள்வியை தான் திருப்பி கேட்குறாங்க. இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, கேட்ட கேள்வியை தான் திருப்பி கேட்குறாங்க. இது கூட ரொம்ப எளிமையான கொஸ்டின். ராமன். தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னனதே என கூறியவர் ராமன். ஓகே, இதே தொடர்பாக வந்து உங்களுக்கு வந்து அந்த சிலப்பதிகாரம் வந்து தொடர்பாக ஒரு கேள்வி உண்டோம். யான் அறியேன் நீரே இயற்றுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்யுள் பகுதி குத்து. இது எந்த தொடரில் வந்திருக்குன்னு கேட்பாங்க. சிலப்பதிகாரம் யார் கூறியது அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான தொடர், அதுவும் பல வாட்டி கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரைட். 46வது அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வறண்ட வாழ்வு துளிர்க்க மழை போல் வந்தாய் நீ என்பதில் இடம்பெற்றுள்ள உவமை எதை இதில் உவமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். பாருங்கள், நம்மளுக்கு எதை உவமைப்படுத்துகிறாங்க? பயன் உவமை. இதில் உவமைப்படுத்துறது வந்து பயன். வறண்ட வாழ்வு துளிர்க்க மழை போல் வந்தாய் நீ என்பதில் இடம்பெற்றுள்ள உவமை வந்து பயன் உவமை. நெக்ஸ்ட், மரபு நிலை திரிபின் பிரிது பிரிதாகும். பிரிது
பிரிதாகும் என கூறும் நூல் எது கேட்டிருக்காங்க பாரு. மரபு நிலை திரிபின் பிரிது பிரிதாகும். பிரிது பிரிதாகும் எது? மரபு நிலை திரிபின். எந்த நூலை சொல்கிறாங்க? தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் தான் குறிப்பிடுவாங்க. மரபு நிலை திரிபின் பழைய புக்கு, ஓல்டு புக்கில் இருக்குது. ஓகே, மரபு நிலை திரிபின் பிறகு பிரிது பிரிதாகும் என கூறும் நூல் தொல்காப்பியம். அடுத்து, குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இத்தொடரில் இடம்பெறுத்துல வலுவமைதி. நான் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். குரூப் 4ல் போன வாட்டி கேட்ட கொஷினை அப்படியே இந்த டெட்லையும் கேட்டிருந்தாங்க. ஒருவேளை டெட்டு தான் முன்னாடி வந்தது, அப்போ டெட்டில் கேட்ட கொஷின் தான் குரூப் லெவலில் கேட்டிருக்காங்க. அப்படி நம்ம வச்சுக்கலாம். அப்போ இப்போ என்ன பண்ணலாம் நம்ம? அப்போ டெட்டுக்கும் குரூப் 4க்கும் நம்ம டிஎன்பிசி கலெக்ஷன்ஸும் டெட்டினுடைய கலெக்ஷன்ஸையும் எடுத்து ஒன்றா படிக்கும் பட்சத்தில் கட்டாயம் நம்மளால் 2 தேர்விலுமே வெற்றி பெற முடியும். ரைட், விஷயத்துக்கு வருவோம். அப்போ வலுவமைதினா என்னென்னா, ஒரு தப்பு இருக்கும், ஆனால் புலவர்கள் பலரால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால அதை நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளும் அதை வழக்கத்தில் கொண்டு வரோம், புலவர்களும் கொண்டு வராங்க. பாருங்கள், இங்கே நாளை தமிழகம் வருகிறார். பாருங்க, இங்கே நாளை அப்படின்றது நாளைக்கு, அப்போ வருவாருன்னு தானே போடணும். இங்கே வருகிறாருன்னு போட்டிருக்காங்க பாருங்க, அதுதான் இங்கே வலுவமைதி. இப்போது ஆக்சுவலாக தமிழில் நம்ம ஒரு ஆவரேஜாக நம்ம பெரிய புலவர் இல்லைன்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பா நாளைனா என்னப்பா, நாளைனா வருவாருன்னு தானே போடணும். ஆனால் இங்கே வருகிறாருன்னு போட்டிருக்காங்களே அப்படின்னா இது எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, அதனால் இது வலுவமைதி. ஆனால் என்ன வலுவமைதின்னு நமக்கு தெரியணும். திணையா, பாலா, இடமா, காலம். அப்போ பாருங்கள், எதில் தொடர்புபடுத்துது? திணை கிடையாது, பால் கிடையாது, சரியா? இடம், இடம் எங்கன்னா இருக்கா? எந்த இடத்துக்கு வரான்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை. அப்போ நாளைன்றது எது? காலம் தான். அப்போ காலம் தான். காலம் இது ஃப்யூச்சர் டென்ஸ் தான் இருக்குது. அதாவது தமிழ் கிளாஸில் இங்கிலீஷ் சொல்ல வேண்டியது இருக்குது பாருங்களேன். ஏன்னா இப்போ நம்மளுக்கு அது இங்கிலீஷ் வேர்டு தான் பழக்கமாயிடுச்சு. எதிர்காலத்தை தான் குறிக்குது நாளை அப்படின்ட்டு, ஆனால் வருகிறாருன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கால வலுவமை தான் கரெக்டான ஆன்சர். வலுவமை தொடர்பான மொத்தமாக இருக்கிறது 3 எக்ஸாம்பிள். அதில் இதுவரையும் பார்த்த கேள்வியில் 2 எக்ஸாம்பிள் வந்துருச்சு. இனி ஒரு எக்ஸாம்பிள் தான் இருக்குது, அதுவும் வந்துடும், பார்க்கலாம். ஜெகன்மோகினி என்ற இதழை நடத்தி வந்தவர் யார்? ஜெகன்மோகினி என்ற இதழை நடத்தி வந்தவர் வைமு கோதை நாயகி. இது இப்போ ஹையர் ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ்ப்பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெட்டுக்கு மட்டும் கேட்டிருக்காங்க, ரைட்டா? டிஎன்பிசியில் இனிமேல் கேட்கலாம். திராவிட மொழி குடும்பம் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது? நல்லா தெரிஞ்சது 3 வகை. தென் திராவிடம், வட திராவிடம் பிரிச்சிருக்காங்க இல்லையா? திராவிட மொழி குடும்பம் எத்தனை வகைப்படும்? 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்கள், சரியான தொடரை கண்டறிக. ரைட், எதை பற்றி கொடுத்துருக்காங்க? படித்தாதான் தெரியும். அவன் இலை பறித்தான். அவன் இலை பறித்தான், எதிர்காலம். சரி, ஓகே. அவனுக்கு பிடிக்கும் என்பது எப்படி தெரியும்? ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது, அதுவும் ஒரு எதிர்காலத்தில். அதாவது அவன் இலை பறித்தான், கடந்த காலம். இதுவும் அவனுக்கு எப்படி தெரியும்? கடந்த காலம், எதிர்காலத்தை தொடர்புடையது. தினமும் பாடத்தை படி, ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கட்டளை தொடராக இருக்குது. எழுதும்படி சொன்னேன். தினமும் பாடத்தை இப்படி வரும். எழுதும்படி சொன்னேன் இருக்கிறதுலே சரியான தொடர் இதுதான், மிச்சம் எல்லாமே தப்பு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், எத்திசையில் இருந்து வீசுகின்ற காற்றை கோடை என்பர். அதாவது இந்த கோடை காற்று அப்படின்னு வருது பத்தியா, அதுக்கு ஒரு பொருள் கூறு கொஷின். இது பொருள் கூறு சம்பந்தமான ஒரு கொஷின். குடக்கு அப்படின்றது தான் இங்கே என்ன சொல்லுவாங்க? கோடை. அப்போ அந்த தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. எத்திசையில் வீசுகின்ற காற்றை கோடை என்பர். குடக்கு, வடக்கு அப்படின்றது தான் இங்கே ஷார்ட்கட்டாக நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, 14 நரம்புகளை கொண்டது டேஷ். அந்த இசைக்கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு 10th இல்லை 9th ஒரு ஒரு பாடம் ஒன்று உண்டு. ஓகே, அதிலேருந்து கேட்ட கேள்வி இது. இப்போது நியூ புக்குங்க, நியூ புக்கில் இசைக்கருவிகள் அப்படின்னு ஒரு பாடம் உண்டு. இசைக்கருவிகள், அதாவது நீங்கள் இந்த ஒரு செலெக்ஷனாக இப்போ ஒரு 30 கொஷினை எந்தெந்த ஏரியாவிலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன் தெரியுங்களா? இந்த 30 நீங்கள் உட்காந்து படித்தா கூட போதும். அந்த 30 பாடம் தொடர்பாக படித்தா கூட நீங்கள் டெட்டில் இப்போ நம்ம டிஎன்பிசினா சிலபஸ் ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு போகலாம். பட் டெட்டுன்றப்ப நம்ம புத்தகம் முழுமையாக படிக்க வேண்டியது இருக்குது. முழுமையாக படிக்கிறதுலையும் எது ரொம்ப முக்கியமானது அப்படின்றது நம்ம இந்த அனாலிசிஸ் மூலிமா நீங்கள் கற்றுக்கலாம்.
ரைட் பாருங்கள். அப்போது அந்த 53வது கொஷினுக்கு ஆன்சர் வந்து பாருங்கள், 14 நரம்புகளை கொண்டது சகோடா யாழ். சகோட யாழ் அதான் வந்து 14 நரம்புகளை கொண்டது. அப்போ பேரியாழும் மகர யாழும் செங்கோழாழும் எத்தனை நரம்பு கொண்டதுன்னு பார்த்துக்கங்க. மேட்ச்சில் வந்து கேட்கலாம். இது வந்து பொறுத்துக கொஷினில் கேட்கலாம். பொறுத்துக கொஷினில் கண்டிப்பாக கேட்பாங்க. சரியா? ரைட். அப்புறம் அந்த இசை கருவிகள்னு ஒரு பக்கம் கொடுத்துட்டு அப்புறம் வந்து அது பொருந்தாத இருக்கக்கூடிய வேறு கருவிகள் எடுத்து கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. இதுலேருந்து பொறுத்துக்க கட்டாயம் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அந்த பாடத்தை விட்டுறாதீங்க, படிச்சுன்னு போயிடுங்க. 54. அடுத்த கொஷின் பாருங்கள். பழங்கால எழுத்தாணி வகைகளுள் தவறானது எது? இது வந்து ஹையர் ஸ்டாண்டர்ட் கொஷின். இது வரையும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டதில் டெட்டுக்கு மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. பாருங்கள், பழங்கால எழுத்தாணி வகைகளுள் தவறானது எது அப்படின்னு கொடுத்துருக்குங்க. சீரெழுத்தாணி தான் இதில் தவறானது. கொடுத்துக்கிற கொஷின் வந்து தவறானது. இப்போ எது? சீரெழுத்தாணி தான் இதில் தவறானது. அடுத்து பாருங்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான ஒரு திருக்குறள். ரைட். அதில் என்ன கேட்டிருக்காங்க? துறையில் வந்துள்ள இக்குறட்பாவில் வந்துள்ள தொடையின் பெயர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்போ உங்களுக்கு தெரியணும், மோனை அப்படின்னா முதலெழுத்து ஒன்று போல் ஒருவர தொகுப்பது. எதுகை இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொகுப்பது. இயைபு கடைசி எழுத்து ஒன்றி வர தொகுப்பது. முதல் எழுத்து இரண்டாம் எழுத்து கடைசி எழுத்து அப்படியே ரைமிங் வந்ததுன்னா இயைபு. அப்போ முரண்னா என்னென்னா, அதாவது வந்து நன்மை அப்படின்னா தீமை அப்படின்னு வைக்கிறது. நல்லவர்கள் கெட்டவர்கள், நன்மை தீமை, அந்த மாதிரி ஒரு முரண்பாடா அதுக்கு இது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இங்கே ஏதாவது வந்திருக்கா அப்படின்னா பாருங்கள். இதில் அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து முதல் எழுத்து எங்கேயாவது ஒன்றி வந்துருக்குன்னு பார்த்தா இல்லவே இல்லை. அப்போ மோனை கிடையாது. அதுக்கு அடுத்து முரண்பாடு எதனா வந்திருக்கா அப்படின்னா இல்லை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, முரணும் கிடையாது. அப்புறம் எதுகை வந்திருக்கான்னு பார்த்தா வந்திருக்கு. பாருங்கள், ஆ கா வந்திருக்கு. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த பா கா வந்திருக்கு. அகர பகர பகவன். அப்போ கா இரண்டாம் எழுத்து ஒன்று போல் ஒட்டி வந்துள்ளது. ஓகேவா? அப்போ எதுகை வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. பட் இயைபு இருக்கா இல்லைன்னு செக் போடுவோம். உலகு ஒன்றும் பெருசாக வந்து இல்லை. அப்போ ஆன்சர் வந்து எதுகை. நம்மளுக்கு எதுகை தான் தெரியும், இருந்தாலும் ஒரு வேளை கொஷினில் ஏதாவது கொஞ்சம் ட்விஸ்ட் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது ரொம்ப எளிமையான கேள்வியாக இருக்குது இல்லையா? அப்போ ஏதாவது ட்விஸ்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம சரியான விடையை தேர்ந்தெடுத்துட்டு அந்த ஆன்சரை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு வேறு ஏதாவது ஒரு ஆன்சர் பொருந்துதா அப்படின்றதையும் பார்த்துக்கணும். ஓகே, எடுத்த உடனே நம்மளுக்கு தெரியும் மோனை முதல் எழுத்து ஒன்றி வரல, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுகைன்னு போட்டுறாதீங்க. நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு மறுபடியும் போடுங்க. சரியா? ரைட். ஏன்னா சில தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொஷின் ரொம்ப எளிமையாக இருக்குது. சோழ அரசன் இரண்டாம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தவர் யார்? ஓகேவா? ரைட். சோழ அரசன், அதாவது சோழ அரசனில் இருந்தவர் தான் யார்? சேக்கிழார். சேக்கிழார் தான் யார்? சோழ அரசனுடைய இரண்டாம் குலோத்துங்கன் முதலமைச்சராக இருந்தவர். நெக்ஸ்ட், கண்ணெழுத்தப்படுத்த என்னும் பல்பொதி என்னும் பாடலறி வந்துள்ள நூல். அதாவது ஒரு நூலினுடைய ஒரு செய்யலினுடைய ஒரு அடி கொடுத்துட்டு இது எந்த நூல்லேருந்து எடுத்துருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஃபேமஸானது ஒன்று. 57வது ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம். கண்ணெழுபடுத்த என்னும் பல்பொடி. இது வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 வாட்டி கேட்டிருப்பாங்க டிஎன்பிசியில். நெக்ஸ்ட்டு, ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி பலர் கெட்டாதென்னும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு, புது புக்கில் இருக்குது. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரில. யார்? இப்போ தான் பார்த்தோம், குலோத்துங்கன். நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின் பாருங்கள். யாதாயினும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைசி அந்த ஒரு சீர் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகி கொடுக்குறாங்க திருக்குறளில். சரியா? யாதாயினும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாத. ஓகேவா? நம்ம வந்து அந்த ஒரு 25 அதிகாரமும் வந்து உங்களுக்கு நம்ம பிளேலிஸ்ட் எடுத்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறோம்.
நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க அதை வந்து பார்த்துக்க. சரிங்களா? யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவன் சாதுனையும் கல்லாத டேஷ். என்னது? கல்லாத வாறு. பாருங்களேன், இப்போ இதில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி கொடுக்குறப்ப என்னென்னா, சம்மந்தமே இல்லாததெல்லாம் நம்மளுக்கு தூக்கிடணும். ஒத்தி வர மாதிரி 2 கொடுத்துருப்பாங்க. இது ஷார்ட்கட்டு, எல்லா நேரத்திலும் ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. வாறு வாறு, இந்த சின்ன ரூவும் இந்த ரூவும் கொடுத்துருக்காங்க. இது தவறு, இதுதான் கரெக்டு. ஏன்னா ஒரு அவசரத்தில் நம்ம அதை போட்டுடணும் அப்படின்றதுக்காக செய்வாங்க. நம்ம இந்த எலிக்கு வந்து கூண்டில் வந்து அதுக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று வந்து எலி கூண்டில் வந்து தொங்கிடுவோம் இல்லையா? ஏன்? எலி வரணும், அந்த என்னது அந்த கருவாடு துண்டை கடிக்கணும், எலி உள்ளே மாட்டணும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவசரப்பட்டு ஆப்ஷன் ஏல தப்பான ஆன்சர் இருந்து நம்ம அதுதான் நினச்சி கரெக்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா எளிமையான ஆன்சருன்றது நம்மளுக்கு எப்போவுமே ஏல வச்சுருப்பாங்க. அது பெரும்பாலும் நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற ஆன்சராக இருக்கும். சில நேரத்தில் அதுவே ஆன்சராகவும் இருக்கும். சரியா? ரைட். சரி, நாங்களே கொஞ்சம் குழம்பு இருக்கோம், நீங்கள் வேறு குழப்பி விட்றீங்கன்றீங்களா? இல்லை, நீங்கள் தவறு பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் மறுபடியும் அதை ஒரு வாட்டி சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், திங்கள் ஞாயிறு மழை என இயற்கை. இயற்கைன்னு சொன்னாவே இது 2வது வாட்டி வருது இந்த கொஷின். இயற்கைன்னு சொன்னாவே சிலப்பதிகாரம் தான். இயற்கைன்னு சொன்னாவே நம்மளுக்கு வந்து என்னது? சிலப்பதிகாரம். ஓகே, ஞாயிறு போற்றுதும் மாமழை போற்றுதும் திங்களை போற்றுதும் அப்படின்னு வரும் இல்லையா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து இங்கே என்னது? உங்களுக்கு சிலப்பதிகாரம். ஓகே, ஸோ நம்ம வெற்றிகரமாக ஒரு 26 நிமிஷத்தில் ஒரு செட்டு பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த செட்டை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த ஒரு 30 கொஷின்ஸை இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். வாங்க பாருங்கள், நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பூ என்னும் பெயர் முன் டேஷ் மிகும். இந்த நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள்.